السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருந்தன்மையும் நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அதற்கு பின்பாக இந்த மாற்றத்தை நம் வரையில் எடுக்க வைக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று கொண்டிருக்கின்ற அனைவரின் மீதும் அந்த இறைவனின் அனைத்து திருப்பொருத்தங்களும் என்றென்றும் நின்று நிலை பெற்றுமா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே,
அவர்களால் இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 200 கோடிக்கும் மேலாக முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 200 கோடி பேர் இந்த உலகத்திலேயே இஸ்லாமை ஏற்றவர்களாக, முஸ்லிம்களாக, முஸ்லிம் பெயர் சூட்டியவர்களாக, முஸ்லிம்களாக செயல்படக்கூடிய நபர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு சாராரை பற்றி பேசுகிறார். وَمَنْ كَانَ يُرِيدُ الْحَيَاةَ الدُّنْيَا وَزِينَتَهَا, யார் இந்த உலக வாழ்வையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்பக்கூடியவராக இருக்கிறார்களோ, நுஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா, நாம இந்த உலகத்துல அவர்கள் என்னென்ன செயல்பாடுகள் உலகத்திற்கு உண்டான விஷயங்களாக செய்கிறார்களோ நாம அவர்களுக்கு முழுமையாக கொடுத்துருவோம். அதற்கு பின்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் அவர்களுக்கு அதில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டோம் என்று திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான்? உலகம்தான் முக்கியம், உலகத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களும் எனக்கு வேண்டும், உலகத்திலே சுகபோகமாக நாங்கள் வாழ வேண்டும், உலக ஆதாயங்கள் அனைத்தையும் பெறக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இன்னைக்கு கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம். தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், இறைவனை புகழக்கூடியவர்கள், நினைக்கக்கூடியவர்கள், துணிக்கக்கூடியவர்கள், அதிகமாக இறைவனத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், 200 கோடி மக்களை எத்தனை கோடி நபர்கள் வேணும்? நம்முடைய வீட்டுல, நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்ம உடல் பிறந்தவர்கள், நம்மோடு வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள், உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது? நம்மோடு சேர்ந்து இணங்கி வாழக்கூடிய வாழ்வு எப்படி இருக்கிறது? எல்லா நபர்களுடையதையும் கொத்தமாக உலக அலங்காரத்தின் அடிப்படையில் எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் கண்ணுக்கு முன்பாக பல நபர்களை நாம் பார்த்துள்ளோம். பாண்டோசை கேட்டாலும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, பாடல் கூட வாயிலே போகுவாங்க. அல்லாஹ்வை பற்றிய பயத்தாலோ அச்சத்தாலோ அவருடைய நாவலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதை நம்மால் பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நமக்கு மத்தியில ஏராளமான நபர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எந்த சூழ்நிலையும் இறைவன் நினைக்கல, எந்த நிலையிலும் இறைவனுக்கு கட்டுப்படல, எல்லா சூழ்நிலையும் தன்னுடைய விருப்பம் எதுவோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க. இவருடைய நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 25வது அத்தியாயம் 27வது வசனத்திலிருந்து குறிப்பிட்டு காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லும்போது இந்த வார்த்தையை கவனிங்க, எப்படிப்பட்ட வார்த்தை ஏன் சொல்லி காட்டுகிறான்னு.
அநியாயக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய பாவங்கள் காரணமாக, அவருடைய எல்லா விதமான விஷயங்களின் காரணமாக அநியாயக்காரனாக இருந்தானே, அல்லாஹ்வுக்கு செய்யல, அல்லாஹ்வை மறுத்தாச்சு. இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அநியாயம் இது ஒரு புறம். இப்ப இருக்கக்கூடியவன் நாளை மறுமை நாள் என்ன தெரியுமா, தன்னுடைய 2 பேரையும் கடித்துக் கொள்வார்கள். அப்போது அவர்கள் சொல்லுவாங்களாம், எப்போது யாரை தனி, அப்போது அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு கேடு இத்தகைய மகன் ரசூலி சபீரா, தூதருடைய வழியை பின்பற்றி நான் நடந்திருக்கிறேன், நடக்காமல் விட்டுட்டேனே என்று அவர்கள் சொல்லிட்டு அதற்கு பின்பாக சொல்லுவாங்களாம், யாரைத்தான் லஸ்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா. அப்போது அவங்க சொல்லுவாங்களாம், யார நண்பராக ஆக்கக்கூடாதோ அவரை போய் நாங்க நண்பரை ஆக்கிட்டோமே, சைத்தானை பத்தி போக்குவாங்களாம், அவரை நாங்க நண்பராக ஆக்கிட்டோமே, வளர்த்தது அதல்லி அணி விசிறி பாடு இது ஜானி. அவன் என்ன பண்ணிட்டான், எங்களுடைய நிலையை மாற்றிட்டான். எப்படி மாற்றிட்டான், வழி தவறுகளாக மோசடி செய்யக்கூடிய நிலையில் எங்களுக்கு மோசடி செய்யக்கூடிய மோசடி காரணமாக அவன் எங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் காட்டிட்டான், பாவத்தை வலியுறுத்திட்டான், பாவத்தின் பக்கம் செலுத்திட்டான். உலகத்தில் வாழும்போது என்னென்ன கெட்ட விஷயங்கள் செய்யணுமே அப்படியே எங்களுக்கு தூண்டிட்டான்னு பருக்கல்ல கையை வைத்து கடித்தவர்களாக நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் இருக்கும். ஏன் அநியாயக்காரன், இந்த உலகத்தில் வாழும்போது சைத்தானுடைய எல்லாத்தையும் கேட்டவர். நமக்குள்ள இருக்காங்க இல்ல, நமக்குள்ள சைத்தா இருக்கான், நம்ம வழிகளுக்கு சைத்தா இருக்கான், உடல் உள்ளவன் ஓடுபடுக்கிறான், நம்ம ஓடுபடுக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு தெரியும், இது செஞ்சா தவறு, இன்னென்ன விஷயங்களை செய்தால் பாவம், இதை செய்தால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாள் அசிங்கப்படுவோம், இந்த காரியங்களை செய்தால் நாளை மறுமை நாள் நரகம் என்று தெரிந்த நபர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ஓரளவுக்கு கட்டுப்பட்ட நபர்களாக இருக்கிறோம். துணுவை தொழில பிரச்சனை கிடையாது, நோன்பு வைப்போமே, இன்னும் 2-3 மாசம் நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சுருவோங்க, பிரச்சனை கிடையாது, தர்மம் செய்வோம், அதிகமாக அல்லாஹ் செய்வோம், குர்ஆனை ஓதுவோம், சூரா மனப்பாடம் துஆ சொல்லுவோம், நல்ல வழிதாங்க இருக்கிறோம். இங்கே நாம் நல்ல முறையில் இருக்கிறோமே, நம்மோடு இருக்கக்கூடிய நிலை என்ன, அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலை என்ன, எதுவுமே தெரியலையே. இன்றைக்கு அன்றைய அளவிற்கும் நம்மோடு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அல்பாத்திகான என்னன்னு தெரியல, என்ன அல்வாழ்வு சூறாவதுன்னா அதுவும் தெரியல, தொழுகையை தவறில்லாமல் தொழ தெரியல, நோன்பு வைக்க மாட்டேங்கிறார்கள், என்ன எல்லா நேரங்களிலும் எதுவெல்லாம் பாவங்களோ அதை மட்டும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நாம் மட்டும் தொழுகிறோம், நாம் மட்டும் அமல் செய்கிறோம், நாம் மட்டும் நல்ல முறையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை யார் திருத்துவார், அவர்களுக்கு யார் காவல் செய்வார், அவர்களை யார் நேர்மை மட்டும் கொண்டு வருவார், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் பேச்சு காதலே வாங்க மாட்டேங்கிறான், எனக்கு கூச்சமா இருக்கு, எனக்கு அந்த பேச பிடிக்க என்றும் பல விமர்சனங்கள் பல கூற்றுக்களை இருக்கக்கூடியவர்கள் வைக்கிறார்கள். அல்லாஹ்
மக்கா நகரில் ரசூல்லா இருக்கக்கூடிய தருணத்துல மக்களுக்கு மத்தியில் வெளிப்படையா அல்லாஹ் சொல்றாங்க, அங்கு அஷீரத்தல் அக்ரபீன், நபியே நீங்க உங்க நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு இவங்களை எச்சரிக்கை செய்யுங்க. எல்லா பேரையும் நண்பராக, மதிப்பிற்குரியவராக, மகத்துவமிக்கவராக எப்போது பார்த்தால் எல்லாம் இறை தூதர் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கு முன்பாக பார்த்தார்கள். மக்களுக்கு போய் அவர்கள் செய்யக்கூடிய தவறை, நாளை மறுமை பற்றி எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்த போது, தஅவா செய்த போது, அந்த நேரத்தில் அந்த மக்கள் அப்படியே தலைகீழாக மாறினார்கள், திட்டினார்கள், மண்ணள்ளி போட்டு நாசமாக வாழ்ந்தாங்க, பல விஷயங்களை, பல விமர்சனங்களை உண்டாக்கினார்கள். இது போன்ற ஏராளமான காரியங்களை செய்தார்கள். ரசூலுல்லா இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒதுங்கல, எதிர்ப்பாங்க ஒதுங்கல, கோபம் பண்ணுவாங்க ஒதுங்கல. அல்லாஹ் சொன்னா நான் செஞ்சேன் ரசூலுல்லா சொல்றாங்களே, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றினாங்களே, அல்லாஹ் புகழ்ந்தாங்களே, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்களே. அப்படிப்பட்ட ரசூலுல்லா அல்லாஹ் சொல்லிவிட்டார், அழைக்கப்படி தொடர சொல்லிட்டார், நான் தொடருவேன், நான் சொல்லுவேன். அவன் கேட்கிறான், கேட்கிறது, அவன் அதன் மூலமாக நேரடி பெறுவான், நேரடி பெறுது, அவன் திட்டான், திட்டு, அவன் அநியாயம் செய்யறான், அநியாயம் செய்ய சொல்லாது கிழமை நான் சொல்லுவேன். அல்லாஹ் சொன்னான், அப்படியே நீ சொல்றது தான் அவன் கிழமை நேரடியை கொடுக்கிறது கொடுக்காம எங்க இடத்துல இருக்கு நல்லா சொன்னான். ஏன் அதிகாரத்துக்கு உண்டான சொன்னால் அதே அவர்கள் இங்கு வந்தவர்கள் தான், அதே உண்மத்திலிருந்து வந்தவர்கள் தான். இப்படி வந்த நாம எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் செயல்படணும், எந்த முறையில் நாம் இருக்கணும் என்பதை தெரியாதவர்கள் அல்ல, அலட்சியம் காட்டிய நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனா திருந்தா திருந்தட்டும், வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ், அவனா திருந்தா திருந்தட்டும், ஒரு யூடியூப் ஒரு பயம் லிங்க் தூக்கி போடும், அவனா பார்த்து திருந்தா திருந்தட்டும், ஒரு குர்ஆன் வசன டெக்ஸ்ட் ஒரு எடிட் பண்ணி போடுவோம். இப்படித்தான் நாம மற்றவர்களுக்கு நம்முடைய அழைப்பு பணியை அலட்சியமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி இருக்கணும், எந்த அளவிற்கு நாம் அதிலே வீரியம் காட்டணும். ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நடந்தது. எப்படிப்பட்ட சம்பவம்னா, ரசூலுல்லாஹ் சொல்றது முன்னொரு காலத்தில் நடந்தாங்க. ஆனா இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பேசுறாங்க, எல்லாம் வைத்துகிறேன், நாங்க ரொம்ப அதிகமாக சித்திரவதைகளுக்கு, சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம். இது போன்ற வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்காக அல்லாஹ்வுக்கு நீங்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டமாக வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, பாருங்க எப்படி கால ரஜுலும் ஃபீமன் கபலக்கும். அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபர்கள் ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றவர், இஸ்லாத்தை பறைசாற்றியவர், அவர் அந்த மக்களுக்கு மத்தியில இருக்கும்போது அந்த மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, பூமியிலே ஒரு குழியை தோண்டி அதுல உணர்வாங்க, அப்படியே நட்டமாக உட்காட்டுவாங்க. அதற்கு பின்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரம்பத்தை அவரிடத்துல அவங்க கொண்டுட்டு வருவாங்க. அந்த ரம்பத்தை கொண்டு வந்து அவருக்கு நடுவில் வைத்து அப்படியே அதற்கு 2 கூறுகளாக ஆக்குவாங்க. பழுக்க காய்ச்சியை
சித்திரவதைப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் இந்த மார்க்கத்தை போல மார்க்கத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அறிந்தவர்கள நல்ல முறையில் மார்க்கத்தை சொன்னாங்க. மார்க்க விஷயங்களை மக்களுக்கு மட்டும் எடுத்து வைத்தார்கள். அன்பான சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை ஆண்டுகாலம் பல நூற்றாண்டுகள் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நம்பிக்கையாளர்களும் அவர்கள் செய்த விஷயம் அழைப்பு பண்ணினார். தான் நல்லா இருக்கேன், தான் சதக்கா கொடுக்கிறேன், தான் தொழுகிறேன், தான் நோன்பு நோக்கிறேன், தான் நல்ல முறையில் இருக்கிறேன், எல்லாரும் மக்களுக்கு மத்தியில தாவா பண்ணாங்க. அடிக்கப்பட்டார்கள், நிறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், ஒட்டுமொத்தமாக சூழலாக்கப்பட்டார்கள். எல்லாம் இப்ப இருக்கா? அது போன்ற சூழலை நடக்குது. கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்கிறதா என்ன? கேட்கின்றவரை நாம் சொல்லுவோம், எல்லா நேரத்தையும் சொல்லுவோம், எல்லா நேரத்தையும் சொல்லுவோம். அப்படி சொன்னால்தான் நல்ல முறையில் நாம் அவர்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். சொல்ல நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? நான் என்னுடைய அமல்களை மட்டும் பார்ப்பேன் இருந்தால், நான் எனக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பார்ப்பேன் இருந்தால், நம்மக்குள்ள நாளைக்கு மறுமை நாள் வந்து நிற்பான், கையை கடிச்சாலும் நிற்பான். ஏன் அம்மா எனக்கு சொல்லல, என்னுடைய அம்மா எனக்கு சொல்லல, ஏன் சகோதரர் எனக்கு சொல்லல என்று நாளை மறுமை நாள்ல நம்மோடு சிரித்து பழகிய, நமக்கு உதவி செய்த, நமக்கு உறுதுணையாக இருந்த, நமக்கு எல்லா இடங்களிலும் பக்கவளமாக நடந்தால் சொல்லுவோம். யாரும் ஆசைப்படுவோமாங்க? அன்போடு, ஆதரவோடு, பண்போடு, பாசத்தோடு நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரன், சக ஊழியர் இங்க இருக்கும் போது, நம்ம பக்கத்தில் இருக்கும் போது ஒரு சண்டை போட்டு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, சும்மா இருக்கவங்க அப்படி நாளைக்கு மறுமையாக பார்க்க போவோம். அல்லாஹ் திருமலைக்கு வாங்க நல்லவர்களை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களை பற்றி சொல்லுகிறார். அந்த நல்லவர்களை செய்யக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க சொல்றார். அப்படி இறைவன் திருமலைக்கு வாங்க சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறார். திருமலை குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 112வது வசனத்துல சொல்றார், அத்தாலிமூனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், அல் ஆபிதூனே அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வழங்குவார்கள். அல் ஹாமிதூனே அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அஸ்ஸாயிமூனே அவர்கள் நோன்பு நோற்பார்கள். அடுத்ததாக சொல்றார், அவங்க ருக்கு செய்வாங்க, சஜ்தா செய்வாங்க, தொழுவாங்க என்று சொல்லிட்டு அடுத்ததாக அவர்கள் ஒன்று செய்வாங்க. அதை ஏன் சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் சொல்லும்போது அல் ஆமிரூன பில் மஅரூஃப் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். அடுத்ததாக சொல்றான், வன் நாஹூன அனில் முன்கர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தீமையை தடுப்பார்கள். ஒரு அல்லாஹ்வுடைய வரம்புகளை நல்ல முறையில் பேணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த இறைநம்பிக்கையாளர் இருக்காங்கல்ல, இவர்களுக்குத்தான் நச்சு. அல்லாஹ் திருமலைக்கு சொல்லி கட்டுறாங்க, தன்னால் முடியக்கூடிய சூழல் தாங்கிட்டே இருக்கணும். அதே போல என் பிள்ளைகிட்டே இருக்கும்னு நினைக்கணும். தான் நல்லா இருக்கிற மாதிரி தான் உள்ள சம்பாதிக்கணும். தான் நல்லா பிள்ளை நல்லா வரணும். தான் நல்ல முறையில கஷ்டப்படாத பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கணும் என்றெல்லாம் நினைக்கிறோமே, என்றெல்லாம் கனவோடு லட்சியத்தோடு அவனை படிக்க வைக்க, அவனை மேம்படுத்த, அவனை சீர்படுத்த, நாளை அவனை மக்கள்
நல்ல முறையில் இருக்க செய்வதற்குண்டான வழிகளை பார்க்கிறோமே, இதை ஏன் நாம் மறுமைக்குண்டான விஷயங்கள் பார்க்கணும்? அதை பாருங்க. உலக விஷயத்துல உலக காரியங்களை இப்படி நடக்கக்கூடிய நாம நாளை மறுமை நாளிலும் இதே போன்று என்னுடைய பிள்ளை என்னோடு, என்னுடைய மகன் என்னோடு, என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய மகன், என்னுடைய முட்டாள் உறவினர்கள், நண்பர்கள், சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள், அன்னையிட்டார்கள், பக்கத்திட்டார்கள் எல்லாம் என்னோட கைகோர்த்து நாளை மறுமை நாளில் சொல்றதுக்கு இப்படி நினைங்க. திட்டுவார்கள், அடிப்பார்களா, பேச மாட்டார்களா, இருந்துட்டு போனோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக அப்படி இருந்தால் அவர்களுடைய சொந்தக்காக நமக்கு தானே நன்மை, நமக்கு தானே நாளை மறுநாள் அல்லாஹ்வுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பை பெறுவதற்காக இறை நம்பிக்கையாளர்கள், இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாளை மறுமை நாளின் நற்செய்தி நல்லா கொடுத்தாங்கன்னா அமல்களை செய்வதை போல எல்லா நபர்களையும் அமல்களை செய்ய வைக்க வேண்டிய வேலை நாம் சின்ன சின்னதா முதல்ல ஆரம்பிச்சு அப்படியே பெரிய ஒரு பாரத்தை தலையிறா தெரியும். டீ குடிக்க கூப்பிட்டா வந்துடும், தொழுவ கூப்பிட்டா வரமாட்டான். வாங்க டீ குடிச்சு தொழுவ போயிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வாங்க, தொழுவைங்க. இப்படி ஒவ்வொரு அமல்களாக நாம அவருக்கு கும்பிட்டு போகும் பொழுது மனமாற்றம் அடைவான். ஒரு நபரை நாம் நேரடி பெற்றோம் என்று சொன்னால், நேரடி நாம் செயலாற்ற உதவி செய்வோம் என்று சொன்னால் நாளை இதற்கு பெரிய பிரதிபலன் இருக்கு. அவர்கள் செய்த எல்லா நன்மைக்கும் நமக்கும் நன்மை கிடைக்கும். அவங்க செய்யக்கூடிய நன்மை இருக்குது, அவர்கள் கூட அதற்கும் நமக்கு நன்மை, அவர்கள் நோக்கு நோக்க அதற்கும் நமக்கு நன்மை, அவர்கள் நம்மை போல மக்களுக்கு மத்திய கவனமாக்குகிறார் அதற்கும் நமக்கு நன்மை, அவர்கள் மக்களுக்கு மத்திய உரையாற்ற சொன்னால் அதற்கும் நமக்கு நன்மை, அவர் மக்கள் மத்தியில் தர்மம் செய்ய என்று சொன்னால் அதற்கும் நன்மை. அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு போதும் அவர்களுக்கு நன்மை. அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் அதிகமாக அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை அதிகமாக தீமையான விஷயங்களின் பக்கமும் தீமையான காரியங்களுக்கும் போவதை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தடுத்து நிறுத்துங்க. இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமை நாள்ல இன்னைக்கு 812 கோடி மக்கள், அதுல 200 கோடி மக்கள் முஸ்லிம்கள். இந்த 200 கோடி மக்கள் முஸ்லிம்களுக்காக இவர்கள் மிகவும் கண்ணியஸ்தர்களாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய சுற்றாருக்கும், நம்முடைய அனைத்து நபர்களுக்கும், நண்பர்களுக்கும் ஆற்றல்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது மட்டும்தான் நாம இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ள நபர்களாக இருந்தாலும் எல்லா நபரும் நம்மை சீர்திருத்தி நல்வழியில் பயணிக்க செய்து அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அமல்களையும் செய்து நல்லடியார்களாக வாழ்ந்து நற்கூலியை பெற முடியும். மௌத்தாயிட்டோம், மரணம் வந்துருச்சு என்று சொன்னால், இல்ல வரக்கூடிய வாரங்கள்ல மறுமை வந்துருச்சு என்று சொன்னால், உலக அழிவு நாள் வந்துருச்சுன்னு சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது. எதற்கோ பயப்படக்கூடிய நாம, இவனுக்கு காசு கொடுக்கணும், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, குடும்ப செலவு இருக்கு, கடன் இருக்குன்னு பயப்படக்கூடிய நாம நாளை மறுமை நாள்ல என்னுடைய நிலை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் இருக்கிறாங்கல்ல, கையை கடிச்சுக்கிட்டு போவான், இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது.
நரகத்திற்குண்டான வாசல் அதை மிதிக்கல, அந்த வாசலை பார்க்க கூட விரும்பாத நபர்களாக நாளை மறுமை நாள் இருக்கணும். நரகத்துக்கு தான் போகணும், சொல்றதுக்கு போனா இருந்தாலும் நம்முடைய எண்ணத்தை எப்போதும் உயர்வாக வைக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். நானும் சொல்றதுக்கு போகணும், அதுக்கான அமைச்சு என்னோடு இருக்கக்கூடிய நபர்களும் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்லும். அதற்கான அமலாக நான் அழைப்பு பணியை பிரதானமாக எடுத்து செயல்படுத்துவேன். முனைப்போடு செய்யுங்க. இறைவன் சிறந்த உண்மைக்காக வெற்றியாளர்களாக சொல்வது நல்ல முறையில் மக்களுக்கு மத்தியில நன்மை ஏறி தீமையை தடுக்கிறது தான். இப்படிப்பட்ட அழைப்பு பணியை நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழும்போது மக்களுக்கு மத்தியில் செய்து அதன் மூலியமாக எல்லா நபர்களுக்கும் நேர்வழி காட்டி நாமும் நேர்வழியோடு நடந்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நல்ல முறையில் பெற்று அதன் மூலமாக கண்ணியத்தை அல்லாஹ் ஆற்றிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.